அமெரிக்க கடற்படையின் USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் தீவிர நெருக்கடி. மாற்று விமானம் தாங்கி கப்பலை அவசரமாக அனுப்பியது பென்டகன். மேற்கு ஆசிய பகுதியில் நீண்ட நாட்களாக கடலில் முகாமிட்டுள்ள அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி போர்க்கப்பலில் ஏற்பட்டுள்ள கடுமையான கழிவறை பழுதுகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணியாளர்களின் மனநல பாதிப்புகள் அமெரிக்க ராணுவ வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலையும் கப்பலில் ஏற்பட்டுள்ள கடுமையான வளத்தட்டுப்பாட்டையும் சமாளிக்கும் வகையில் மற்றொரு விமானந்தாங்கிய போர்க்கப்பலான USS ஜார்ஜ் வாஷிங்டன் போர்க்கப்பலை மேற்கு ஆசியா நோக்கி அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த பல மாதங்களாக தொடரும் இராணுவ நடவடிக்கைகளால் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நாட்களாக தரைக்கு வராமல் கடலிலேயே முகாமிட நேரிட்டுள்ளது. இதனால் கப்பலின் உள்கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கப்பலில் உள்ள கழிவறைகள் பழுதடைந்துள்ளதோடு முறையான சலவை வசதிகள் மற்றும் சீரான வெந்நீர் விநியோகமின்றி மாலுமிகள் அவதிப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் போர்க்கால சூழல் காரணமாக இப்பகுதியில் பாரம்பரிய விநியோகிய வழித்தடங்களில் தடைப்பட்டதால் கப்பலில் உணவு மற்றும் அவசியமான தடவாள பொருட்கள் கிடைப்பதில் கடுமையான சுமை ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியான போர் சூழல் காரணமாக ஓய்வற்ற நீண்ட பணி நேரங்களால் கப்பலில் உள்ள சுமார் 5000 மாலுமிகள் மற்றும் கடற்படை வீரர்கள் மனநலம் மற்றும் உடல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கப்பலில் நிலவும் இந்த மோசமான சூழல் குறித்து அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் கவலை தெரிவித்துள்ளனர். கப்பலில் நிலவும் அடிப்படை வசதி குறைபாடுகள் குறித்தும் வீரர்களின் பாதுகாப்பு குறித்தும் அதிகாரப்பூர்வ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பென்டகனை வலியுறுத்தியுள்ளனர். அதனால் தற்போது அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் அப்பகுதிக்கு சென்றடைந்ததும் நீண்ட நாட்களாக கடலில் தவிக்கும் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலும் அதன் வீரர்களும் சொந்த நாட்டிற்கு திரும்ப வழிவகை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.